ரஜினிகாந்த் மகளை திடீரென திட்டும் சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள். அட கொடுமையே, இப்படி ஒரு காரணமா? ரஜினிகாந்தோட இளைய மகள் சௌந்தர்யா ரஜினிகாந்தையே திடீர்னு சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் சோசியல் மீடியால திட்ட தொடங்கி இருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் லதாவை திருமணம் செய்து கொண்டார். அவருக்கு ஐஸ்வர்யா, சௌந்தர்யா என 2 மகள்கள் உள்ளது எல்லாருக்குமே தெரிந்த ஒன்றுதான். ரஜினிகாந்தை வைத்து கோச்சடியான் படத்தை உருவாக்கி மிகப்பெரிய சரிவை சந்தித்தார் சௌந்தர்யா ரஜினிகாந்த். தனுஷை வைத்து வேலையில்லா பட்டதாரி 2 படத்தை இயக்கிய நிலைமையிலையும் வெற்றி கிடைக்கல. இந்த நிலைமையில அவர் தயாரிப்பாளராக அவதாரம் எடுத்து உருவாக்கியுள்ள வித் லவ் திரைப்படம் நாளை திரையரங்குகளில் வெளியாக உள்ள நிலைமையில தற்போது திடீர்னு அவருக்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய ரஜினிகாந்த் ரசிகர்கள் திட்ட தொடங்கியது ஏன் என்கின்ற கேள்வி எழுந்திருக்கு. அபிஷன் ஜீவிந்த், அனஸ்வரா ராஜன் நடிப்பில் உருவாகியுள்ள வித் லவ் திரைப்படம் பிப்ரவரி 6ஆம் தேதி வெளியாக உள்ள நிலைமையில அதனை முன்னிட்டு பத்திரிகையாளர்களுக்கான சிறப்பு காட்சி மற்றும் செலிபிரிட்டி ஷோக்களை வெளியிட்டு படத்தை ப்ரமோட் செய்து வருகிறார். படத்தை பார்த்த பலரும் பாசிட்டிவ் விமர்சனங்களை கொடுத்து வராங்க. போதாக்குறையாக அப்பா ரஜினிகாந்தையும் சத்யம் தியேட்டருக்கு வரவழைத்து படத்தை பார்க்க வைத்துள்ளார். ஆனால் திடீர்னு சில ரஜினிகாந்த் ரசிகர்கள் சௌந்தர்யா ரஜினிகாந்த சோஷியல் மீடியால கண்டபடி திட்ட ஆரம்பிச்சிருக்கிறது ரசிகர்களை ஷாக் ஆக்கியிருக்கு. அதுக்கு முக்கிய காரணமே இயக்குனர் ரத்னகுமார் படத்தை பார்த்துட்டு பாசிட்டிவ் விமர்சனம் கொடுத்த நிலைமையில அவருக்கு நன்றி தெரிவித்து சௌந்தர்யா ரஜினிகாந்த் போட்ட ட்வீட் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஜெயிலர் பட விழாவில் காக்கா கதையை ரஜினி சொன்னது விஜய் ரசிகர்களை கொந்தளிக்க செய்தது. அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக லியோ படத்தின் வெற்றி விழாவில் கழுகுக்கு பசிச்சா கீழே இறங்கித்தான் ஆகணுமாம் என மேயாத மான் ஆடை படங்களை இயக்கிய ரத்னகுமார் பேசியது ரஜினிகாந்த் ரசிகர்களை கொந்தளிப்புல ஆழ்த்துச்சு. சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு எதிராக ரத்னகுமார் பேசியதால் தான் அவர் கூலி படத்திலேயே பணியாற்றவே இல்லையே என்கின்ற பேச்சுக்களும் அடிபட்டுச்சு. இந்த நிலைமையில தற்போது வித் லவ் படத்தை பாராட்டிய ரத்னகுமாருக்கு தேங்க்யூ சோ மச் என பதிவிட்ட ட்வீட் தான் பிரச்சனையா மாறியிருக்கு. படையப்பா ரீ-ரிலீஸுக்காக ரஜினிகாந்தை வீடியோ போட சொல்லி டார்ச்சர் செய்தார் என்றும் தற்போது தியேட்டருக்கு எல்லாம் அழைத்து தன்னோட படத்தின் ப்ரமோஷனுக்காக தலைவரை கஷ்டப்படுத்துகிறார் என்றும் ரஜினி ரசிகர்கள் ஆதங்கத்தை கொட்டி வராங்க. ஆனா நன்றி சொன்னதற்கு எல்லாம் சௌந்தர்யா ரஜினிகாந்தை திட்டுவது சரியே இல்லை என்றும் ரசிகர்கள் பலர் கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க.